இப்ப இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இப்ப இருந்து 1300 வருடங்களுக்கு முன்னால பல்லவ மன்னர்களால இந்த கோவிலை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு அப்படிங்கறத மிக எல்லாமே வந்து சோழர்களுக்கு கீழே வந்துருச்சு. சோழர்களுடைய கல்வெட்டு நிறைய இருக்கு. எடுத்துக்கிட்டு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இங்க உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. உடை அந்த ட்ரெஸ் கீழே தொங்குதுங்க. அதை முத கொண்டு எப்படி காமிச்சிருக்கிறாங்க பாருங்க. தெரியல, அந்த இடத்துல கீழே அந்த ட்ரெஸ் தொங்குது பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோவில் வந்து பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காஞ்சி கைலாசநாதர் அப்படிங்கிற ஒரு கோவில் தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருந்து 1300 வருடங்களுக்கு முன்னால் பல்லவ மன்னர்களால், இன்னும் குறிப்பாக சொன்னால் ராஜசிம்மவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலோட வரலாறு என்ன, எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வெளியே இருக்கிற இந்த நந்தி மண்டபத்தை வந்து பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த நந்தி மண்டபம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து ரொம்ப அழகாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். இது வந்து சுற்றியுமே 4 பக்கமும் வந்து தூண்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்கள் எல்லாமே இது பல்லவர்கள் காலத்தில் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுனால சிம்ம தூண்களாக வந்து இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம், இது வந்து சிங்கம். ஏன் இது சிம்மமாக இருக்குது அப்படின்னா பல்லவர்களோட அவங்களோட இதே என்னென்னா, இப்போ எப்படி சோழர்களுக்கு புலியோ அதே மாதிரி பல்லவர்களுக்கு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வச்சு ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்தோட இந்த மண்டபத்தோட இன்னொரு சிறப்பை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பூதகணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டான்ஸ் ஆடுறது, நடனம் ஆடுறது, அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 வருடத்துக்கு முன்னாடி நம்ம அப்படியே இப்படி திரும்பி வந்தோம்னா இந்த நந்தியை பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ரொம்ப நேர்த்தி அதோட அமைப்புகள் எல்லாமே வந்து செய்யப்பட்டிருக்கு. அதோட கண் பாருங்கள், அதோட மணிகள் ஒரு காலம் அடக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது அப்படியே கோயிலுக்கு எதிர்த்து வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து இந்திய தொழில்துறை அவங்களுக்கு கீழே இருக்குது. சரி, இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து போகலாம். வாங்க. இந்த கோயில் சிவபெருமானுக்காக வந்து கட்டப்பட்டிருக்குங்க. அதை பல்லவ மன்னர் வந்து கட்டினார். இந்த கோவிலை சுற்றி, இது கோயில் நடுவில் மையப்பகுதியில் இருக்குன்னா அதை சுற்றி 9 உப ஆலயங்கள் வந்து இருக்குது. அந்த 9 உப ஆலயங்களையுமே சுற்றி ஒரு மாலை மாதிரி 60க்கும் மேற்பட்ட சிற்றாலயங்கள். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் சிற்றாலயங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி கோயில்கள் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த சிற்றாலயத்தை வந்து பாருங்க. அதாவது சிற்றாலயம்ங்கிறது ஒவ்வொன்றுமே தனித்தனி கோயிலாக வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு கோயில் எப்படி இருக்கணுமோ அதுக்கான அமைப்புகளோடு வந்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயிலுக்கான மேலே ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு அதே மாதிரி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து போகிறதுக்கு முன்னாடி 2 சிம்மம் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒவ்வொருமே தனித்தனியாக சிவபெருமான் வந்து இருக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பல்லவர் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சோமஸ்கந்தர்களுடைய இது இருக்கும். அங்கே சிவன் இருக்கிறார், பிரம்மா, விஷ்ணு, இவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அதாவது ஒரு தனித்தனி கோவிலாக தான் இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் கல்வெட்டுகளும் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக தெரியும் பல்லவர் காலத்தை சேர்ந்த எழுத்து முறைகள் இது எல்லாமே. சரிங்களா? இந்த மாதிரி சுற்றி 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இருக்குது. நம்ம இதெல்லாம் கடந்து உள்ளுக்குள்ளே போனால் அந்த 9 உபாலயம், அதையும் கடந்து நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா சிவபெருமானை வந்து தரிசிக்கலாம். நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வர்றப்போ இந்த கோயில் ராஜசிம்ம பல்லவருடைய ரொம்ப கனவு கோயில். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் இருக்குது. இது வந்து மகேந்திர பல்லவர் அவருடைய பையன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உள்ள துவாரபாலர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய கால்கள் பாருங்கள், இது எல்லாமே அவருடைய பையன், அதுக்கு அடுத்து வந்து அவங்க பையன் வந்து பண்ணது.
இந்த கோவில் சுற்றுப்பிரகாரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பங்கள் ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இது யாருன்னு தெரியுது உங்களால்? இது வந்து அகத்திய மாமுனிங்க. கிட்டத்தட்ட 1300 வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டாலும் அன்றைக்கு சித்தர்கள் வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக வந்து உணர்த்த முடியுது. இங்கே நிறைய சிற்பங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பாருங்களேன். இது எல்லாமே அன்றைய காலத்தில் பண்ணப்படுது. எனக்கு இந்த கோவிலில் இருக்கிற சிற்பத்தில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு சிரித்த முகத்தோட புன்னகையோடு இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்கா. அது கடவுளோட சிலை செஞ்சுருக்கிறாங்களோ இல்லை மனிதனோட சிலை செஞ்சுருக்கிறாங்களோ, விலங்குகளுக்கு கூட சிரிச்ச மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு போக போக அதெல்லாம் வந்து காட்டுறேன். இப்போது இங்கே பாருங்கள், சுற்றுப்பிரகாரங்களில் இந்த இடத்துல உங்களுக்கு நான் முக்கியமாக காட்ட வேண்டியது, இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? இது முழுக்க பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பல்லவ மன்னர்கள் காலத்திலே 1300 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணப்பட்ட பெயிண்டிங். இயற்கை சாயங்கள் கொண்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலோட சிறப்புங்க இதெல்லாம். அப்போ இதே மாதிரி தான் எல்லா சன்னதிலையும் இருந்திருக்கணும், கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டே போயிருக்கணும். எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, இல்லை கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டே வந்து போயிருச்சு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து சொல்லலாம். அந்த கல்வெட்டுகள் எல்லாமே பல்லவ கிரந்தத்தை வந்து சேர்ந்தது. சரிங்களா, இங்கே தெரியுதா, பல்லவ கிரந்தத்தை சேர்ந்தது. அதில் அந்த பல்லவ மன்னன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அந்த எழுத்தே ஒரு டிசைன் மாதிரி, இன்றைக்கெல்லாம் இழுத்து விட்டு எழுதுறோம் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது எழுத்து, அதை இழுத்து விட்டு ஒரு டிசைன் மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக அதை வந்து பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கோயில் முழுக்க இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களிலையுமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அந்த கோயிலுக்கு அப்படியே எதிர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து சுற்றுப்புறங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க சிவபெருமான் தான். இந்த பக்கமும் சிவபெருமான், இந்த பக்கமும் சிவபெருமான் தான். சரிங்களா, இடது பக்கம் இருக்கிற சிவபெருமானுடைய அவதாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்ஹார மூர்த்தியை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுவே நீங்கள் வலது பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அனுகிரக மூர்த்திகளாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வேற்றுமைப்படுத்தி வந்து காமிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. நான் உங்களுக்கு அங்கே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு விலங்குகளும் சிரிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் பாருங்கள், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. தெரியுதா, ஒவ்வொன்றும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அதோட முகபாவனைகள் இருக்கும். எடுத்துக்கிட்டீங்க பாருங்கள், எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கா. என் கடவுளை எங்கே பாருங்கள், சிரித்த மாதிரி தான் இருப்பார். ஒவ்வொரு விலங்குகள் முதற்கொண்டு அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குங்க. இப்போது இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஏற்ற இறக்கமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு வருதா. இதுதான் நான் சுற்றி சொன்னல உப ஆலயங்கள் அப்படின்னு சொன்னால் 9 உப ஆலயங்கள். இதுதான் வந்து எடுத்துக்காட்டுக்கு இந்த உப ஆலயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிவபெருமான் ரொம்ப அழகாக வந்து இருக்கிறார். இங்கே இருக்கிறவருக்கு பேர் வந்து பிக்ஷாடனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட தலைமுடியை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்துவமாக காமிச்சிருக்கிறாங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உடையை பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக அந்த உடை, அது வந்து மேலே அவர் உடுத்திருக்கிற அந்த வேஸ்ட், அந்த உடை வந்து கீழே விழுந்திருக்கு. அதை கூட தனியாக காமிச்சிருக்காங்க. இன்னும் சிறப்பு என்னென்னா, அவங்க பாருங்கள், அவர் செருப்பு போட்டிருக்கிறாருங்க. அவர் செருப்பு போட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியுதா? சிவபெருமான் எவ்வளோ அழகாக அது முதற்கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 அடிக்கு மேலே வந்து அமைச்சிருக்கிறாங்க. மிக உயரமானது. இப்போ இங்கே வந்து நம்மளால் ஏறி போக வந்து முடியாதுங்க. அப்படியே பார்த்தோன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கணும் நமக்கு ஒரு நாள் வந்து ஆகும். நான் உங்களுக்கு முக்கியமானதை மட்டும்தான் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே தான் வந்து பார்க்கணும். எடுத்துக்காட்டு இந்த நந்தியை பாருங்கள். இந்த நந்தி கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வந்துருக்கும், 5.5 அடிக்கு மேலே இருக்கும். சரிங்களா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்படுறப்போ ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி 1000 வருஷம் ஆயிடுச்சுங்கிறனால இதோட மணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நல்ல திமிழ்களை கொண்ட ரொம்ப அழகான ஒரு நந்தி. இது முழுக்க சிவபெருமானுடைய அவதாரங்கள், அன்றைய கால புராண கதைகள்,
அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பூதகணங்கள்லாம் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்னதாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு டிசைன் இங்கே பாருங்க, இது ஒரு டிசைன், அதுக்கு மேலே ஒரு டிசைன், அதுக்கு மேலே ஒரு அமைப்பு. இப்படி ஒவ்வொன்றுமே அடுக்கி இந்த கோயிலோட கட்டிடக்கலை கட்டிட அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது கட்டளை கோயில் தான். ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாம் பக்காவாக யோசித்து பார்த்து தெரிஞ்சு கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், சிவபெருமான் ஒரு கால் அப்படியே மேலே தூக்கி வச்சிருக்காரு. உருத்தவ தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கல. இந்த பக்கம் பாருங்கள், அவருடைய வாகனம் இது எல்லாமே வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அதை நுணுக்கமாக வடிவமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பிரம்மா இருக்கிறார் பாருங்க. இதுதான் வந்து தண்ணீர் விழுகக்கூடிய தொட்டி. உள்ளுக்குள்ளே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணோன்னா வெளியே வர்றதுக்கான தொட்டி. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு உபாலயங்க. இதில் வந்து சிவபெருமான் தான். சிவபெருமான் வந்து ஒரு மூர்த்தியாக இருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கிறார்ல, ஒரு அமர்ந்த நிலையில். இதுக்கு பேர் வந்து சுகாசன மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சுகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதால பின்னாடி பிரம்மா வந்து இருக்கிறார். ரொம்ப அழகாக வந்து இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயுமே சுற்றி நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க வந்து தவ்வை. நம்ம ஏற்கனவே தவைக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மூத்த தேவி, அதாவது மூதேவி அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அந்த கடவுள். அவங்கள பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், மறந்துனா போய் அந்த வீடியோ பாருங்கள். மகிஷாசுர வர்தினி அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. துர்கா தேவிங்க. இந்த கோயில் முழுக்கவே கல்வெட்டுகள் இருந்திருக்கு. கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிட்ருக்கு. இங்கேயும் இருந்திருக்கும், அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இது வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கங்க. அப்போ எவ்வளோ பெரிய கல்லுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கற்களையும் எடுத்து அடுக்கி நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு கல்லும் இந்த ஒரு கல்லும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அப்படியே மாற்றி 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 ஒரு லாக்கிங் சிஸ்டத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பல்லவ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த கோயிலை கட்டின ராஜசிம்ம பல்லவருடைய கல்வெட்டுகள் தான் இருக்குது. அவரை பற்றி தான் இந்த கல்வெட்டுகள் முழுக்க அருமை பெருமைகளை வந்து கூறுது. அவருக்கு கிட்டத்தட்ட 300 பட்டப்பெயர்கள் இருந்ததை இந்த கல்வெட்டுகள் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பையன் மகேந்திரவர்ம பல்லவர்களுடைய கொஞ்சம் அவர் கொஞ்சம் மீட்டமைச்ச அந்த கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்களுடைய கல்வெட்டு வந்து இருக்குது. கன்னடத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு இருக்குது. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் பல்லவர்கள் தோத்துறாங்க. சாளுக்கியர்கள் காஞ்சிபுரத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு வரைமுறையாக வந்து இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாண்டிய மன்னர்கள் வந்து சோழர்கள் ஜெயிச்சாங்கன்னா சோழர்கள் அரண்மனையை ஃபுல்லாக தரமட்டம் ஆக்கிடுவாங்க. கோயிலை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அரண்மனையை ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அடிக்கிறான்னு வர்றாங்க சாளுக்கியர்கள். இந்த கோயிலை பார்க்குறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு, சரி தானத்தை கொடுத்து விடு, கோயில் அழிக்க வேணாம், தானத்தை கொடுத்து விடு அப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்த கன்னட கல்வெட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாளுக்கியர்கிட்டருந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து சோழர்களுக்கு கீழே வந்துருச்சு. சோழர்களுடைய கல்வெட்டு நிறைய இருக்குது. எடுத்துக்கிட்டு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இங்கே உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. ராஜ தேவருக்கு யாண்டு அப்படிங்கிறது செகண்ட் லைன்ல பாருங்க. அந்த காஞ்சி அப்படி கீழே வருது பாருங்க. காஞ்சிபுரத்துக்கு பெரிய காஞ்சிபுரத்து. அதுக்கப்புறம் குமார கம்பனர் வந்து வர்றாரு. குமார கம்பனர் இந்த இடத்துல இந்த வண்ணங்கள் பூச்சி வேலைகள் மட்டும் பண்ணியிருக்காரு. இந்த கல்வெட்டுகள் இந்த தரவுகள் மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டேங்க. ரொம்ப அற்புதமான தரிசனம். மிகப்பெரிய அளவில் வந்து சிவபெருமான் வந்து இருந்தாருங்க. நீங்கள் சிவபெருமான உள்ளுக்குள்ள கூடிய ஒரு பிரகாரம் மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ள கூடியே வந்து சுற்றி கூட வரலாம். ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். ஏன்னா இந்த கோவிலை பார்த்து தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு அப்படிங்கிறதா மிக பரவலாக வந்து நம்பப்படக்கூடிய ஒரு விடயம். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனமாக இந்த இடம் இருந்தது. ரொம்ப அமைதியாகவும் அப்படியே வெளியே போய் சுற்றி வரலாம். இயற்கையாகவும் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோயிலுங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வெளிப்புறம் பாருங்க, வெளிப்புறம் முதற்கொண்டு சிம்மங்கள் தான். நீங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் வெளிப்புறம் முதற்கொண்டு சிம்மங்கள் வச்சு, அதாவது இந்த சிம்மங்கள் இந்த கோவிலை பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் வீரர் மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் இங்கே சிறப்பே. அவர் கூட சிரிச்சுட்டு தாங்க இருக்கிறார்.
சிரித்த முகத்துடன் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கோயிலோட வெளிப்புற சுவர்கள் முழுக்க அப்படியே வந்து சுற்றியுமே வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி வந்து பேர்கள் எழுதுறது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விடயம். தயவு செஞ்சு யார் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எழுதாதீங்க. ரொம்பவே அழகான, அதாவது இந்த கட்டடக்கலைகளோட சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப சரியாக பயன்படுத்தப்பட்ட ரொம்ப அற்புதமான நுணுக்கமாக, அதாவது ஒரு கோயில் அதை சுற்றி 9 உபானங்கள், அதை சுற்றி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன சிற்றாலயங்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக நுணுக்கமாக வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வெறும் 10% தான் இந்த கோவிலில். சரிங்களா? நீங்கள் இந்த கோவிலுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையான அனுபவத்தை வந்து அனுபவிக்க முடியும். நான் காட்டுறதை விட இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நிறைய விடயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் வர வேண்டிய ஒரு கோயில் இந்த கோயிலுங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காஞ்சிபுரம்னா என்ன, இதோட வரலாறு என்ன, இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியணும். நீங்கள் இதுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி தெரியாத விடயங்கள், போக முடியாத நிறைய இடங்களுக்கு உங்களை நான் கூட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு உந்துகோலாக வந்திருக்கும். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.